வணக்கம் மகளே. தமிழகத்தில் உருவாகும் மூன்றாவது மாபெரும் கூட்டணி, நடிகர் விஜயின் மாஸ்டர் பிளான், தனிப்பெரும் கட்சியாக தலை தூக்கும் தாவேகா. இது சாத்தியமா இல்லை சூடு பிடிக்கும் அரசியல் களமான்றதை பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் கூட்டணி அமைக்க இருப்பதாக கூறப்படும் இந்த நிலையில் கிட்டத்தட்ட அது உறுதியாகும் நிலையிலே இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க இருப்பதாக செய்திகள் வெளிவரும் இந்த நிலையில் இது தொடர்பான அறிவிப்புகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. இந்த முறை குறைந்தது 10 எம்எல்ஏக்களை பெற்றுவிட வேண்டும் என டிடிவி தினகரன் அவர்கள் காய் நகர்த்துவதால் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் மற்றொரு வலுவான கூட்டணி அமையும் என்றும் கூறி வருகிறார். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் அணியில் இருக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். முக்குளத்தூர் வாக்குகளை நடிகர் விஜய் வெல்ல முடியும் என்றும் அதே நேரத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கிகளையும் உடைக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்தால் விஜயகாந்த் வாக்குகளையும் விஜயால் பெற முடியும் என்றும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமகவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் சேலம் உள்ளிட்ட சில வட மாவட்டங்களில் வெற்றி பெற பாமகவின் ஆதரவு தேவை என்பதால் பாமகவை நிச்சயம் அதிமுக விட்டு கொடுக்காது என்றும் அதனால்தான் தொகுதி பங்கீடு தொடர்பான செய்திகளில் அவர்களுக்கு 23 தொகுதிகளை ஒதுக்கியதாகவும் கூறப்பட்டது. மேலும் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக உள்ள கட்சிகள் நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது மூன்றாவது மாபெரும் கூட்டணியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அடுத்த பெரும் தேர்தல்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அதிமுகவின் வாக்கு வங்கி பிளவுபடும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் சேலம் உள்ளிட்ட சில வட மாவட்டங்களில் வெற்றி பெற பாமகவின் ஆதரவு தேவை என்பதால் பாமகவை நிச்சயம் அதிமுக விட்டு கொடுக்காது என்றும் அதனால்தான் தொகுதி பங்கீடு தொடர்பான செய்திகளில் கூட அவருக்கு 23 தொகுதிகளை ஒதுக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதே நேரத்தில் இதனால் திமுகவுக்கு பிரச்சனையும் இருக்காது என்றும் திமுக கிட்டத்தட்ட வெற்றி பெற வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தகவல் தான் தமிழகத்தில் உருவாகிற மூன்றாவது மாபெரும் கூட்டணி, நடிகர் விஜயின் மாஸ்டர் பிளான், தனிப்பெரும் கட்சியாக தலை தூக்கும் தாவேகா. இது சாத்தியமா அல்லது சூடு பிடிக்கும் அரசியல் களமா என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.